Hello students, welcome to 7th Standard English. Today we are going to learn about the topic The Last Stone Carver, Section 2. Students, please watch my previous video, then only you can understand this topic. Days and weeks went by. It was a month since Gopal had left. The old man worked tirelessly. It was all there. In the stone, the strong, straight soldiers of Krishna, his soft-haired hip, the pointed fingers holding the flute dedicatedly to his lips, his serene face eternally beautiful. The old man could see it in the stone. He could feel it. He only had to set it free with the chisel. நாட்களும் வாரங்களும் கடந்து போயாச்சு. ஓல்டு மேனோட அந்த மகன் அவரை விட்டு கடந்து போயும் ஒரு மாதம் கடந்து போயிடுச்சு. இந்த ஓல்டு மேன் அவரோட ஒர்க்கு அவர் செய்து என்ன செய்துட்டார், ரொம்ப களைப்பில்லாமல் வேலை செய்துகிட்டே இருக்கார். ஆனால் அந்த கிருஷ்ணரோட சிலையை செய்துகிட்டே இருக்கார். அந்த கிருஷ்ணரோட வலிமை மிக்க நிமிர்ந்த தோள்களும் மென்மையான வளைந்த இடுப்பும் கூர்மையான விரல்களும் நளினமாக புல்லாங்குழல உதட்டோடு பற்றியிருக்கும்போது அவருக்கு அமைதியான முகம், இதெல்லாமே அழகுடன் அவர் ஒரு சேர சிற்பி உருவாக்கி இருப்பது ரொம்ப அழகாக இருந்தது. அது அந்த முதியவர் இது அனைத்தையும் ஒரே கல்லால் முதியவரால் செய்ய முடிஞ்சது என்பதையும் அந்த முதியவர் என்ன செய்தார், உணர்ந்தார். அதில் இனி அவரோட ஊழியம் சிசில் அண்ட் ஹாமர் தான் இந்த வேலைக்கு அவருக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தது. ஓகே, he didn't feel hunger, he didn't feel thirst. அவருக்கு பசியும் தெரியல, அவருக்கு தாகமும் தெரியல. He was driven by the strong desire to finish the sculpture in time. எப்படியாவது அவர் அந்த ஒர்க்கை முடிக்கணும், அதே இதில் தான் அவர் இருந்துகிட்டே இருந்தார். It was his biggest piece of work, his best. It would also be his last. அவர் அந்த சிற்பியான சிலையை முடிக்கணும்னு ஆசையிலே தான் அவர் இருந்தார். அதனால் அவர் அதுவரை செய்த வேலைகளிலே அவர் செய்த பெரிய வேலையே இது தான். அதனால் இது ஆனால் சிறந்ததும் கூட, ரொம்ப சிறந்ததும் கூட. ஆனால் அவர் நினைக்காரு இதுதான் என்னோட கடைசி வேலையாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்காரு. On he worked, his chisel striking the stone again and again. But then came the day when the old man felt his strength ebb. His shoulders began to ache. His arms felt heavy and his vision blurred. Overcome with fear, he sank to his knees and prayed. The old man prayed a lot these days. திரும்ப அவர் என்ன செய்தார், வேலை செய்துகிட்டே இருந்தார். அவருக்கு சிசில் மீண்டும் சிசிலை இது ஹேமரம் வாங்கி திரும்பவும் அடிச்சுட்டே இருந்து அந்த முதியவருக்கு அவரோட வலிமை, அவருக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப இழந்துகிட்டே போகிறாரு. அவருக்கு தோள்பட்டை ரொம்ப வலிக்க தொடங்குச்சு. அவர் ரொம்ப அவர் கரங்கள் அவருக்கு கை ரொம்ப கனத்து போனதாட்டு அவர் உணர்றாரு. அவரோட பார்வையும் ஆனால் மங்கியே போயிட்டு அவர் முழங்காலில் அப்படியே விழுந்து கடவுளை வணங்கிட்டே இருக்கார். அவருக்கு இறுதி நாட்கள்னு நினச்சி இறைவணக்கம் எம்மன் செய்யது அவர் ரொம்ப ஜபம் செய்யதுலேயே நாட்களையும் கழிக்காரு. மாஸ்டர் ஜி சலீம் செட், யூ ஹேவன்ட் டச் யுவர் ஃபுட் அகெயின். Please have some rice and vegetables. You only had a glass of milk for breakfast. Have the curd. You like curd. I know you do. அவர் சலீம் அந்த கூப்பிடியா மாஸ்டர் ஜின்னு. சலீம் யார், அந்த வெட் சர்வெண்ட். அவர் இது பார்த்துக்கக்கூடிய அந்த பையன். அவர் மாஸ்டர் ஜி, நீங்கள் உணவே சாப்பிடவே இல்லை, தொடவும் இல்லை, கொஞ்சமாவது சோறு சாப்பிடுங்க, அந்த பால் மட்டும்தான் குடிச்சிருக்கீங்க, கொஞ்சமாவது சோறை சாப்பிடுங்க, இந்த தயிரையும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாஸ்டர் சர்வெண்ட் சொல்கிறான். The old man looked up. He whispered, I don't think I will be able to finish it. If Gopal was here, it would be different.
he hadn't yet learned to have the finer details, but in the years or two he would have learned surely. அப்போ அவர் என்ன பண்ணார், தலையை உயர்த்தி அப்படி நிமிந்து பார்க்காரு. நிமிந்து பார்த்துட்டு மென்மையான குரலில் பேசார். பேசிட்டு இதை என்னால் முடிக்க முடியும்னுள்ள நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் இது கோபால் மட்டும் இங்கே இருந்திருந்தா அது வித்தியாசமான முறையில் இருந்திருக்கும். அவன் இப்போ அவன் கற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் 1-2 வருடங்களில் அவன் இந்த வேலையை முழுமையாக கற்றுக்கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகனை நினைக்காரு. மகன் தான் கோபால். He felt silent. It was the feathers and cans that gave him trouble. அவர் ரொம்ப அமைதியாக இருக்கார். அமைதியாக இருந்தால் ஏன்னா அவருக்கு அந்த கிருஷ்ணரோட முகப்பாவனையும் கைகளையும் செய்வதற்கு அவருக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அவர் செய்த வடிவங்களில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கதாக அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அதை தான் சொல்லார், தேட் இஸ் சம்திங் விச் cannot be taught. இதை யாராலையும் கற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா கிருஷ்ணரோட முகப்பாவனை அமைக்கிறதுக்கு யாராலையும் கற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. Because it comes from somewhere deep inside you. Salim whispered, from deep inside here. And he pointed to his heart. அவர் சொன்னார்ல யாராலும் கற்றுக்கொள்ள முடியாதுன்னு. அதுக்கு சலீம் தான் சொல்கிறான், அது தனது உடலில் ஆழத்திலிருந்தே வர வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். தனக்கு நெஞ்சில் கையை வச்சுட்டு அப்படி தனக்கு உள்ளத்துக்கு ஆழத்திலிருந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். The old man looked at the boy surprised. He was him blessed and turned his face away. இந்த ஓல்டு மேன் என்ன செய்யார், அவன் இது சலீமோட முகத்தை ஆச்சரியமாக பார்க்குறாரு. சலீம் என்ன செய்யான், உடனே முகம் சிவந்தவனா எதிர்ப்புற முகத்தை திருப்பி வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். யூ ஆர் ரைட் சலீம், யூ ஆர் ரைட். அண்ட் தென் ஹி ஆடட் வித் சடன் பிட்டர்னஸ், அண்ட் இஃப் யூ டோன்ட் ஹாவ் இட் ஹியர், ஹி டம்ப்ட் ஹிஸ் செஸ்ட். தென் யூ ஹேட் பெட்டர் go to Agra and mass produce astrays for tourists from abroad. Then the old man coughed painfully and reached for his glass of water. அப்போ நீ சொன்னது சரிதான் சலீம், நீ சொன்னது சரிதான் என்ன அப்படி சொல்லிட்டு திடீர்னு மனக்கசப்போடு அவர் கூறியார். ஆனால் தனது மார்பில் பலமாக கையை வச்சு தட்டி தட்டி சொல்கிறாரு, ஆனால் உனக்கு இங்கே நீ அது உனக்கு இங்கே இல்லைன்னாலும் நீ ஆக்ராவுக்கு போகணும். அங்கே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக நீ நிறைய ஆஸ்ட்ரேஸ்ன்னு சொன்னால் சாம்பல் கிண்ணம், சாம்பிராணி போய்ப்பாங்க இல்லாதான் அந்த கிண்ணங்களெல்லாம் உனக்கு நிறைய தயாரிக்கலாம் என்று முதியவர் சொல்லிட்டு என்ன செய்யார், அவருக்கு உடம்பு முடியாமல் இருமி காட்டுறாரு. தண்ணி டம்ளராக கொண்டு என்ன செய்யான் சலீம் கொடுக்குறான். ஈட் மாஸ்டர் ஜி ஈட், எவ்ரி திங் வில் பி ஆல்ரைட். சாப்பிடுங்க மாஸ்டர் ஜி, சாப்பிடுங்க, எல்லாமே சரியாயிடும். ஆஃப்டர் ஹி ஹேட் ஈட்டன், த ஓல்டு மேன் ஒன்ஸ் அகெயின் டுக் அப் ஹிஸ் ஹேமர் அண்ட் சிசில். He worked till late in the night. In the early hours of the morning, the chisel fell from his hands, and the hammer dropped to the ground. The old body sagged, falling forward limply. His forehead struck Krishna's flute and slid down and statue to rest on the pedestal. அவர் என்ன சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அந்த முதியவர் என்ன செய்தார், அவர் கையில் இருந்த காமரம் சிசிலாம் கையிலேருந்து அப்படியே கீழே விழுந்து, இரவு வெகு நேரமாட்டு வேலை செய்தனால அவர் கையில் இருந்த காமரம் சிசிலாம் நழுவி கீழே விழுந்தது. அவர் தரையில் அப்படியே சுத்தியல் விழுந்ததும் அவர் அந்த முதியவரை தளர்ந்து போய் பின்னாக்கி அப்படியே விழுந்துட்டார். கிருஷ்ணர் கையில் இருந்த புல்லாங்குழால் அந்த சிலையை நழுவி அவருக்கு கைக்கு அடிப்பாகத்தில் போய் கீழே விழுந்தது. ஹாய் ராம், ஹீ மட்டட் and sunk into the comfortable darkness. அவர் விழும்போதும் ஹாய் ராம் அப்படின்ட்டு இந்த இது சவுண்டு போட்டபடி அப்படியே என்ன செய்துட்டாரு, அந்த இரவு நேரம் அப்படியே சரிஞ்சு கீழே படுத்துட்டாரு. When he opened his eyes, he found himself lying on a cot of his bedroom, covered by a light cotton blanket.
கண்களை அவர் திறந்து பார்க்கும்போது அவர் படுக்கை அறையில் கட்டிலில் படுத்திருப்பதை பார்க்காரு. அவருக்கு மேலே ஒரு இது பிளாங்கெட் கம்பளி மூடி இருக்கதையும் அவரால் பார்க்க முடிந்தது. ஸ்டடி போர்ஷன் க்ளோசரி vocabulary. Okay. Strain, gum, blood become unclear, blush, show shyness. Study portion vocabulary work in pairs. Arrange the words in alphabetical order. Find the meanings of the words from the dictionary and filling the blanks. First alphabetical order write பண்ணனும், அப்புறமா meanings write பண்ணனும். Okay. Oblique, ornamental needle work. Calligraphy, the art of producing decorative handworking. Ikebana, the art of Japanese flowers arrangement. Origami, the Japanese art of folding paper into decorative shape and forms. Tapestry, a form of textiles art. Match the tools with art forms. Hammer and chisel sculptures. Paint press and palette painting. Mold and roll pin. Pottery. Scissors and papers. Collage. Needle and thread. Embroidery. Madhubani paintings are from Dash state, Bihar state. Madhubani paintings were originally done on walls. This painting has international recognition. Yes. Delicate is a dash great pleasure. Madhubani paintings can also be a career. Tam book page 120, 121. Thank you, students.